நாம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் கடைசியாய் காணிக்கை பாடலுக்காக பாடின பாடலை இன்னொரு முறை நாம் பாடி கர்த்தருக்கு ஒரு நன்றி எறிதலின் காணிக்கை நாம் செலுத்தி இந்த வேளையிலே நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவனுடைய வசனத்துக்காய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலருடைய உபதேசத்தினுடைய தொடர் பாடத்தின் 31வது பாடத்தை கடந்த நாளிலே நாம் ஆரம்பித்தோம். அதனுடைய தலைப்பு 5 வித ஊழியங்களை குறித்து, த 5-fold மினிஸ்ட்ரியை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த காலவேளையிலே அதனுடைய அந்த பாடத்தினுடைய 2வது பாகத்தை இந்த காலவேளையிலே நாம் தொடர்ந்து படிப்போம். நாம் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். அது கடந்த வாரத்திலே நாம் வாசித்த அதே வசனம் தான். எபேசியர் 4:11 முதல் 16 வரை. Ephesians chapter 4 verse from 11 to 16. எபேசியர் 4:11 முதல் 16 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும்
சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றிலே அலைகளைப் போல அடிபட்டு அலைவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். நீர் எங்கள் வாழ்வில் செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புத தெய்வம் கர்த்தாவே, நீர் ஆலோசனை கர்த்தர். நீர் எங்கள் வாழ்க்கையில இம்மட்டும் ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள நல்வார்த்தைகளை கேட்க உம்முடைய பாதவிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தலைவணங்கி நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசி இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அருளும், கிருபைக்குள் வைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்கார்வோம். கடந்த வாரத்திலே 5 வித ஊழியங்களை குறித்த ஒரு பாடத்தை நாம் ஆரம்பித்தோம். இதில் 2 விதமான நிலைகளிலே ஊழியத்தை குறித்து உங்களுக்கு நான் முன்னரையாக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். ஐந்து வித ஊழியங்களில் அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், போதக ஊழியம், மெய்ப்பருடைய ஊழியம், சுவிசேஷ ஊழியம் என்று 5 ஊழியங்கள் இருக்கிறது. இந்த 5 வித ஊழியங்களினுடைய நிலை எப்படி என்றால், இது தேவன் அழைத்து அனுப்ப வேண்டும். The calling and sending is very important for the fivefold ministry. ஒரு இமோஷனலாக எனக்கு அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. இதற்கு தேவனுடைய ஒரு பிரத்யட்ச அழைப்பும் அனுப்புதலும் இல்லாமல் இந்த 5 வித ஊழியங்களை ஒரு மனுஷன் செய்ய முடியாது. ஆனால் ஊழியத்திலே 2வது ஒரு நிலை இருக்கிறது. அந்த ஊழியத்தினுடைய நிலை எப்படி என்று சொன்னால், இந்த 5 வித ஊழியங்களோடு கூட செய்யப்படுகிற 2ஆம் நிலை, the secondary level ministry அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் இதை ஒரு 4 நிலைகளில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நியமனத்தின் அடிப்படையில் இந்த 5 வித ஊழியங்களை செய்கிறவர்களோடு இணைந்து செய்கிற இணை ஊழியங்கள், that is called the associated ministry. இதை எதன் அடிப்படையில் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒன்று முதலாவது நியமனத்தின் அடிப்படையில். எப்படி நியமனம் என்றால், ஆவிக்குரிய நிலையில் ஒரு மனுஷனுக்கு வசனத்தில் உள்ள அபியாசம், ஆவிக்குரிய அனுபவ முயற்சி, ஆவிக்குரிய அனுபவ முதிர்ச்சி மற்றும் அவனுடைய நற்சாட்சி. வசனத்தில் அபியாசம் இருக்கணும்,
ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கணும். அதே வேளையிலே ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். இந்த நிலை இருக்கிறவர்களை தான் ஊழியத்திலே உடன் ஊழியர்களாக இணைத்து செயல்படுத்தப்பட முடியும். ஊழியம் என்பது டேலண்டை அடிப்படையாக வைத்து செய்கிற ஒரு காரியம் அல்ல. டேலண்ட் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோடு கூட இந்த காரியங்கள் இல்லாமல் இருக்குமே ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது, தேவன் நமக்கு தந்த தாளந்துகளின் அடிப்படையிலே ஊழியத்திலே இணை ஊழியர்களாக இணைந்து செய்வது. அது தொழில்நுட்ப ரீதியாய் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை செய்கிறதற்குரிய ஆற்றல் கிருபைகளை கொடுத்திருக்கலாம், பாடக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கலாம், இசைக்கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கிற காரியங்களை கொடுத்திருக்கலாம், சில விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடிய தாளந்துகள் திறமைகளை கொடுத்திருக்கலாம். த மினிஸ்ட்ரி த்ரூ த ஸ்பெஷல் ஸ்கில்ஸ். அடுத்தது, சரீர உழைப்பின் மூலமாய் ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணலாங்க, ஊழியம் செய்யலாம். த மினிஸ்ட்ரி த்ரூ த ஃபிசிக்கல் எஃபர்ட். அவங்களுக்கு பெரிய டேலண்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில காரியங்களை செய்கிறதுக்கு அவங்களால எதை கொடுக்க முடியுங்க, சரீர உழைப்பை கொடுக்க முடியும். கடைசியாக, த மினிஸ்ட்ரி த்ரூ தேர் சப்ஸ்டன்ஸ். தங்கள் ஆஸ்திகளால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்கள் பங்கை என்ன பண்ண முடியுங்க, கொடுக்க முடியும். இதெல்லாம் செகண்டரி லெவல் மினிஸ்ட்ரி. இப்போ இந்த முதலாம் நிலையில் இருக்கக்கூடிய பிரதான ஊழியத்தின் நிலை, இந்த 5 வித ஊழியங்களுடைய நிலையில பார்க்கும்போது இதற்கு சில ஒழுங்கு முறைகள் நமக்கு தேவை. அப்போ இந்த அப்போஸ்தல ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிற காரியம், தீர்க்க தரிசன ஊழியத்தை ஏற்படுத்தின காரியம், சுவிசேஷ ஊழியத்தை ஏற்படுத்தின காரியம், போதக ஊழியத்தை இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஊழியங்கள். ஆனால் இந்த ஊழியங்கள் எல்லாமே ஒரு 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 ஒழுங்குக்குள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகலமும் ஒழுங்கும் கிரமமுமா என்ன பண்ண கடவுதுங்க, செய்யப்பட கடவுது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு ஊழியம் என்கிற போர்வையில் அவங்கவுங்க இஷ்டப்படி என்னென்னமோ செய்கிறாங்க. அது மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்காதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாதகமான காரியங்களை செய்வதற்கு பதில் பாதகமான காரியங்கள் என்ன பண்ணிடுதுங்க, செய்கிறது. அது சில நேரங்களிலே புறஜாதி மக்கள் மத்தியிலே கூட இந்த காரியங்கள் வெளிப்படையாக தெரிய வரும்போது ஆண்டவருடைய நாமம் சில நேரங்களில் என்னப்படுகுதுங்க, தூஷிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காலத்திலே, அவருடைய சிறையிருப்பின் காலத்திலே அதை சாதகமாக பயன்படுத்தின இருந்த நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய கட்டுகளின் நிமித்தம் சுவிசேஷத்தை சொல்ல அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள், துணிந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் நல் மனதில் செய்கிறார்கள், சிலர் நல் மனதில் என்ன பண்ணலைங்கிறாரு, செய்யலைங்கிறார். போட்டிக்கும் பொறாமைக்கும், ஏன் அவர் தான் செய்யணுமா, என்னால் செய்ய முடியாதா, அப்படி மாதிரி ஒரு நிலையில் போகிறாங்க. அது சரியில்லை பாருங்க. அப்போது இந்த பிரதான ஊழியங்கள் என்கிற நிலையில் என்கிற ஒரு விஷயம், ஊழியத்திலேயே நமக்கு ஆண்டவர் ஒரு பிரத்யட்ச அழைப்பும் அனுப்புதலையும் கர்த்தர் கொடுக்காம அதில் என்ன பண்ண முடியாதுங்க. இப்போ நான் இந்த இடத்துல நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 34 ஆண்டுகளாய் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் இந்த இடத்திற்கு நான் விரும்பியே வரவில்லை, இதை வேண்டாம் என்று வெறுத்து ஓடினவன் நான். ஏனென்றால் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலே தகப்பனாருடைய தாயாருடைய அவங்க பட்ட கஷ்டங்கள், ஏற்பட்ட சில அசௌகரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஊழியத்தில் பார்த்துட்டு இது நமக்கு செட்டே ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரிஜினலாக எனக்குன்னு ஒரு பெரிய ஆம்பிஷனாக இருந்தது, நான் ஒரு கமர்ஷியல் பைலட் ஆகணுங்கிற அந்த ஒரு வெறியில் தான் இருந்தேன். ஆகவே தான் நான் படித்து முடித்த உடனே நான் எங்கள் தகப்பனார் இடத்துல சொல்லேன், நான் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான் நான் படிக்கணும், ஐ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் ஆன் தட். ஏன்னா அதுக்கு பைலட் வேலைக்கு போகணுன்னா அது ரெண்டும் பேசிக் நல்லா தெரியணும். ஸோ என்னை முடித்த உடனே 10th முடித்த உடனே சொன்னேன், என்னை சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் சேர்த்துருங்க சென்னையில், நல்ல இது அங்கே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா இவன் இப்படி ஒரு மாதிரி பேசுகிறானேன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணார். ஏன்னா அவன் என்னை சின்ன பிள்ளையிலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் அப்படி தான் ஆர்வம், பெரிய ஆளாக என்னடா பண்ண போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன், எங்கள் அப்பா மாதிரி ஊழியம் செய்வேன், அப்படி தான் வீராப்பா பேசுவேன். அது அறியாமையின் காலத்தில் அப்படி பேசிட்டோம். ஆனால் விவரம் தெரிஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஊழியத்தினுடைய நெளிவு சுழிவுகள், ஏற்றத்தாழ்வுகள், படுற கஷ்டம், இதெல்லாம் புரியக்கூடிய ஒரு
பக்குவமும் மனநிலை வந்ததுக்கு அப்புறம் ஆத்தாடி இது நமக்கு என்ன செய்யாது, இது சரிப்பட்டே வராது, இது வேணும்னா இதுக்கு ஈடமான சூடு சொரணை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தூக்கி எங்கேயாவது கட்டணும், இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு நிலையில். ஆனால் என்ன சொன்னேன், நான் நல்ல விசுவாசியாக இருப்பேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மற்ற எல்லா வேலையும் செய்கிறேன், இந்த பிரசங்கிக்கிற வேலை இதெல்லாம் நமக்கு தெரியாது, வேணாம், இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருந்தவன். ஆனால் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் தேவன் என்னை அழைத்ததினால், என் அழைப்பை தேவன் உறுதிப்படுத்தினதினாலே நிற்கிறேன். அது அந்த அழைப்பும் அந்த அனுப்புதலும் தேவனுடைய கிருபை என்னோடு இருந்ததுனால தான் இத்தனை வருஷங்கள் நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே இது வந்து விளையாட்டுத்தனமாகவோ சுய விருப்பத்தின் அடிப்படையிலையோ நாம் செய்கிற ஒரு காரியம் அல்ல. அப்போ இந்த 5 வித ஊழியங்களினுடைய நிலைகளை முடிச்சுட்டு சரி இப்போ செகண்டரி லெவல் மினிஸ்ட்ரியை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு போன வாரம் உட்காந்து மறுபடியும் படித்தேன். இது வசனத்தின் அடிப்படையில் தேவன் சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது இல்லாமல் இந்த 52 வருஷ ஊழியத்தில் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் இருக்குது அல்லவா. இதில் பார்க்கும்போது இந்த 5 வித ஊழியங்களிலே அப்போஸ்தலராய் செயல்பட்டவர்கள், சுவிசேஷகர்களாய் செயல்பட்டவர்கள், போதக ஊழியத்தில் செயல்பட்டவர்கள், இந்த 5 வித ஊழியங்களிலே உள்ளவர்கள் எப்படி செய்தார்கள், சரியாய் செய்ததனால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன, சில காரியங்களை சரியாய் செய்யாததுனாலே சபைகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் குழப்பங்களும் என்ன என்கிற அந்த அனுபவங்களை அது அப்படியே எனக்குள்ள மைண்டுக்குள்ளே மறுபடியும் ரீகால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வசனம் ஒரு பக்கம் மைண்டுக்குள்ளே ஓடுது, இது வேற ஒரு பக்கம் என்ன செய்யுதுங்க ஓடுது. பார்த்தேன் இது ரெண்டையும் ஒன்றா நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்தா வசனங்களை ஆண்டவர் கோர்வையாக நிறைய காரியங்களை கொடுத்தார். இட் ஜஸ்ட் கேம் ஆன் அ ஃப்ளோ. காலையில் எழுந்து அதிகாலையில் உட்கார்ந்து படித்தேன். அதற்கு ஒப்புமை உடைய வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னுடைய சிந்தையில் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பம்ப் பண்ணி விட்ட மாதிரி விட்டார். அது எல்லாவற்றையும் நான் என்னுடைய சிறு கை நோட்டில் கை குறிப்பு நோட்டில் நான் குறிப்பெடுத்து வைத்து கொண்டேன். பிறகு இந்த அனுபவங்களை அடிப்படையாக வைத்த அந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மனதுக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்த போது பார்த்தேன், இதையும் நம்ம கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இக்காலத்தினுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இங்கே நாங்கள் பாஸ்டராக ஊழியம் செய்கிறோம், இதை வந்து காலைல பேச வந்துட்டீங்களேன்னு நினைக்கலாம். இது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். ஆகவே நான் ஊழியத்தில் இல்லாவிட்டாலும் ஊழியத்தை ஆண்டவர் எப்படி சபைக்குள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறார் என்கிற ஒரு தகவல் நமக்கு, காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். இது ஒருவேளை உங்களுக்கு பெரிய அளவில் பிரயோஜனப்படாமல் இருக்குமானாலும் ஊழியத்தின் நிலையில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கும் என்பதை. ஏன்னா இந்த ஸ்டடியை நிறைய பேர் படிக்கிறார்கள், நிறைய பேர் இதை யூடியூப்பில் கேட்டு தங்கள் சபைகளுக்கு இதை தொடர்ந்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். ஊழியர்களுக்கு அதிகமாய் இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் விவரமாக நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, அப்போஸ்தல ஊழியம் என்பது இட்ஸ் நாட் அ டைட்டில். ஏதோ நம்முடைய பெயரோடு கூட சேர்த்துக்கொள்ளுகிற பிரதர் ரெவரண்ட் மாதிரி சேர்த்துக்கொள்ளுகிற ஒரு பட்டம் அல்ல இது. இது வந்து தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உத்தரவாதம். அப்போ அப்போஸ்தலன் என்கிற அந்த சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் அனுப்பப்பட்டவன். அப்போ அனுப்பப்பட்டவன்னா 2 விஷயம் இருக்கிறது. எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறான், எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறான். அப்போது ஊழியம் செய்கிறதுக்கு உலகத்தில் எத்தனையோ 5 கண்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது, பட்டணங்கள் இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளும் போது அவனை கர்த்தர் எங்கே அனுப்புகிறாரோ அந்த இடத்திலே தான் அவன் நின்று செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஊழியத்தில் இருக்கும்போது என்னையே அநேகர் வந்து பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் அந்த திருக்கழுக்குன்றத்திலே இருக்கிறீங்க, நீங்களாம் சிட்டிக்குள்ளே வரல. சிட்டிக்குள்ளே பிரசங்கம் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு, எனக்கு என் வேலைக்கு அங்கே என்னவே கிடையாதுங்க, இதுவே இல்லை. யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் ஸ்பெஷலாக பிரசங்கம் பண்ணிட்டு வரலாம். கர்த்தர் அழைத்த இடம், அனுப்பின இடம் இது. இந்த இடத்துல நின்று செய்தோமானால் கர்த்தர் ஆட்களை இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுவாருங்க, செய்வார். அப்போது தேவன் நமக்கு அப்பாயின்ட் பண்ண இடத்துல தான் இருக்கணுங்க. அப்போ இன்றைக்கு ஊழியத்தில் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஊரில் 10 ஸ்கூல் இருக்குன்னா 10 ஸ்கூல்லையும் போய் டீச்சராக இருக்க முடியாது. அந்த ஆசிரியரை எந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும்படி நியமனம் பண்ணி இருக்கிறார்களோ அங்கே தான் அவர் போய் என்ன பண்ணணுங்க. திருக்கழுக்குன்றத்தில் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை இருக்குது. ஒரு டீச்சர் காலையிலே ஒரு பையன் போட்டுட்டு எனக்கு அந்த ஸ்கூலில் இப்போ டீச் பண்ணி ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாற்றத்துக்கு இன்றைக்கி 1 நாள் 2 நாள் இங்கே பண்ணிட்டு வரேன்னு போக முடியுமா? முடியாது. She has to go to the place where she was appointed.
அப்போ தேவன் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்கிறதற்கு ஒரு பெரிய இடம் இருந்தாலும் கூட தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போ அப்போஸ்தல ஊழியத்தினுடைய ஒரு தெளிவான புரிதல் என்னன்னா, அது ஒரு மிஷனரி ஊழியம். அது என்னன்னா ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து, அதாவது அடிப்படையிலிருந்து ஊழியத்தை என்ன செய்யறதுங்க. எனக்கு தகப்பனார் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், 1969 நவம்பர் 1 ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்தினுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, திருக்கழுக்குன்றம் வந்தாச்சு. அன்றைக்கி ஃபாலோயிங் சண்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அப்பா சொல்லுவார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ரோட்டில் வாசலில் நின்று ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டுனா, ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் பாடினேன். தெருவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு, பாட்டு சத்தம் கேட்டவொன்னு வந்துருச்சு. மொத்த குழந்தைய வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். அதான் முதல் ஆராதனை. சில நேரத்தில் அந்த ஆராதனை நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. இது டஃப்பான காங்கிரிகேஷன். இது அந்த மாதிரி இருந்தது தான் இன்னைக்கு இந்த பரிமாற்றத்துக்கு வந்திருக்கிறது. இது வந்ததில்லை. இந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் ஊழியர்களாய் உருவாக்கப்பட்டு வெளியே சென்று அநேகர் விருட்சங்களாய் கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மிஷனரி ஊழியம் என்பது இட் இஸ் த பிளேஸ் டு ப்ரொடெக்ட் சம்திங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அது என்ன பண்ணியிருக்குங்க. இந்த பள்ளிக்கூடம் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, மெடிக்கல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் செகண்டரி. ஒரு ஊழியத்தினுடைய அடிப்படை மெயின் விஷயம் எதுன்னா, இது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. அந்த நாட்களில் மிஷனரிகள் வந்தபோது சமூக பணியை ஏன் இணைத்து செய்தார்கள் என்றால், இந்திய தேசத்தில் சமூக அவலங்கள் நிறைய இருந்தது, ஜாதி வன்கொடுமை இருந்தது, நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது, மத ரீதியாய், ஜாதி ரீதியாய், சமூக ரீதியாய் பல பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இவங்களுக்கு வெறும் சுவிசேஷத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கை தரத்தையும் நம்ம என்ன பண்ணணுங்க, உயர்த்த வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் சமூக பணியையும் சேர்த்து என்ன பண்ணாங்க, செய்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் வித்துட்டு ஸ்கூல் வச்சு இவனையும் படிக்க வைப்போம், ஒரு காலேஜை கட்டி இவனையும் நல்ல உயர்ந்த படிப்பு படிக்க வைப்போம். இன்னைக்கு சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறதே, அது ஐடாஸ் கட்டர் என்கிற ஒரு மிஷனரி ஆரம்பித்தது. அந்த 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 மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு சரித்திர கதை இருக்குது. அந்த ஐடாஸ் கட்டருடைய அப்பா தான் வேலூர், அந்த நார்த் ஆர்காடு டிஸ்ட்ரிக்ட் என்று அந்த நாட்களில் சொல்லுவார்கள். அந்த பகுதியில் ஒரு மிஷனரியாக பல ஆண்டுகளுக்கு, வருஷங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்த இந்த காலத்தில் ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண்ணை ஒரு மாட்டு வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொம்பளை பாவம் வழியில் துடிக்குது. இந்த ஐடாஸ் கட்டருடைய அப்பா இந்த மிட்வைஃப் என்று சொல்வார்கள். மிட்வைஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரசவம் பார்க்குற மருத்துவர்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு 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 நம்ம ஊரில் அவங்கள ஆயான்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. அந்த நாட்கள்லாம் 1960களில் 70களில் அந்த பிரசவம் பார்க்கறதுக்கு கைனகாலஜிஸ்டே வரமாட்டாங்க, பிரசவ டாக்டரே வரமாட்டாங்க. பெரும்பாலும் பிரசவத்தை யார் தான் பார்ப்பா, மிட்வைஃப் தான் பார்ப்பாங்க. ஒரு வேளை காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்தால் தான் யாரை கூப்பிடுவா, டாக்டரை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பயிற்சியை அவர் எடுத்த ஒரு அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அவர் போய் கேட்குறாரு, நான் இந்த அம்மாவுக்கு நான் பிரசவம் பார்க்குறேன்னு சொல்லி. அப்போது ஒரு ஆம்பளை போய் ஒரு பொம்பளைக்கு பிரசவம் பார்க்குறதான்னு கூச்சப்பட்டுட்டு இதுங்க என்ன பண்ணிடுச்சிங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சிங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா ஒரு மாதிரி ஜன்னி ஃபிட்ஸ் இறந்து போச்சு. இதை பார்த்து அந்த காட்சி தான் அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் இந்த மக்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்காக நம்ம ஒரு மருத்துவமனை இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவம் படித்து மறுபடியும் வேலூரில் அந்த சின்ன ஒரு வீட்டிலே ஒரு கிளினிக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த மருத்துவ சேவை தான் இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய மருத்துவமனை என்கிற நிலைக்கு அது மாற்றத்தை உடையதாக இருக்கிறது. இது எப்போ பயன்பட்டுச்சு? இந்த சோஷியல் ஹெல்ப்பு நம்முடைய தேசம் மிகவும் நலிவடைந்து பின்தங்கி இருந்த காலத்திலே பள்ளிக்கூடங்களை அமைப்பது, கல்லூரிகளை அமைப்பது, மற்ற காரியங்களை செய்கிறது எல்லாம் சேர்த்து செய்தது சமூகத்தினுடைய ஒரு தரத்தை இன்னொரு லெவலுக்கு உயர்த்தியது. இது பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற லெவலில் காலேஜுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, ஸ்கூலுக்கு பஞ்சமே இல்லை. கூப்பிட்டு எதில் சேர்க்குறாங்க, பள்ளிக்கூடத்தில். இன்றைக்கி படிக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் எங்கே எல்லா இடத்துல என்ன செஞ்சிருச்சிங்க, வந்துருச்சு.
அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கல்வி அறிவை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத காலங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி படிப்பறிவே இல்லாத இடங்களிலே கூட இன்றைக்கு எல்லாரும் நல்லா என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது. ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் கல்லூரிகள் இருந்தாலும் மற்ற சமூக சேவையான காரியங்கள் மிஷினரிகளால் உண்டாக்கப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு இருக்கிற தலைமுறை மாத்திரமல்ல, இதுக்கு முன்பு இருந்த தலைமுறையும் ஒருவேளை பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில எத்தனையோ பிரம்மாண்டமான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே எல்லாரால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வருகை மட்டும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகவே ஆத்துமாக்கள் இன்றைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. காலங்கள் மாறிவிட்டது. ஆனால் தேவனுடைய சுவிசேஷம் போக வேண்டும். அப்போ கிறிஸ்தவ ராஜ்யத்தில் மிஷனரிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய இது என்னன்னா, அவங்க ஒரு ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து ஊழியங்களை ஏற்படுத்துகிறவர்களாய், ஊழியர்களை உருவாக்குகிறவர்களாய். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 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 நல்ல வளமான சபைக்கு 2 அடையாளங்கள் தேவை. புதிதாக ஆத்துமாக்கள் வர வேண்டும். சபையிலே நீண்டகால ஆத்துமாக்களாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைக்காய் போக வேண்டும். அடக்காக்கும் கோழி மாதிரி சேர்லேயே என்ன செய்யக்கூடாதுங்க, உட்காந்து சேரை சூடாக்கிட்டு போகக்கூடாது. அது நல்ல நல்ல ஆரோக்கியமானதே இல்லை. முதிர்ச்சி அடைந்தவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவன் என்ன செய்யணுங்க. ஒருவேளை கர்த்தர் எனக்கு 5 வித ஊழியங்களுடைய பிரதான அழைப்பை கர்த்தர் கொடுக்க, ஓகே ரைட், பரவாயில்ல. உனக்கு 100 டிராக்டர் கொண்டு போய் ஒரு வாரத்தில் கொடுத்துட்டு வர என்ன பிரச்சனை உனக்கு? எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கிற ஆஸ்பத்திரியில் ஒரு நாளைக்கு ஒரு 100 டிராக்டர். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் இருப்பார். 10 வருஷம் விசுவாசியாக இருந்துட்டான விட மாட்டார். இங்கே வா, எந்திரிச்சு வா, என்ன பண்ணுற? இல்லை பாஸ்டர் இப்படியே இருக்கிறேன். என்ன பண்ணுவார்? வாடா நாளைக்கு அங்கே போகிறேன், வாடா கூட வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவார். இப்பொழுது இயேசுக்காக ஒரு சாட்சி சொல்லுவான்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். அவன் கத்தா பூத்தான் வேர்த்து விறுவிறுத்து வெளத்து ஒரு மாதிரி ஆயிடுவான். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன பண்ணணும், சொல்லணுங்க. சும்மா உட்காந்துருக்க கூடாது. இதுக்கெல்லாம் பெரிய அழைப்பு, அனுப்புதல், டாக்டர் டிகிரி, பட்டம், ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. கர்த்தர் உன்னோடு இருந்தால் கர்த்தர் உன்னை ஜீவனில் சாட்சியாய் மாற்றுவார். ஓகேங்களா? அப்போ மிஷனரி ஊழியத்தினுடைய நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 13, 14, 15 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 11, 13, 14, 15. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் என்ன உரைத்ததுண்டு? ஆமா. அப்போ தீர்க்கதரிசிகளினுடைய யுகமே எங்க முடிவடையுது? யாரோட நிறைவடையுதுங்க? யோவான் ஸ்நானகனோடு நிறைவடையுது. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசன ஊழியம் எல்லாம் இருக்குது. 2 புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசன ஊழியம் என்பது வேறே, தீர்க்க தரிசன வரம் என்பது வேறே. ஊழியம் என்பது அந்த ஊழியத்திற்காக கர்த்தர் யாரை பிரத்யேகமாக அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுப்பார். ஆனால் தீர்க்க தரிசன வரம் என்பது எல்லாருக்குள்ளும் செயல்படும், விசுவாசிகளுக்கு கூட செயல்படும். ஆகவே வரங்கள் என்பது ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவர் பட்டா போட்டு கொடுத்த விஷயம் அல்ல. இது சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர் மத்தியிலேயும் ஆப்ரேட் ஆகக்கூடியதான் வரம். அப்போ தீர்க்க தரிசன வரம் எல்லாரிடத்துல வேலை செய்யும். ஆனால் தீர்க்க தரிசன ஊழியம் என்பது கர்த்தர் யாரை அதற்காக அழைக்கிறாரோ அவர்களிடத்தில் செயல்படும். அப்போ வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நம்மை ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரத்தில் என்ன செய்யப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவே என்னவா இருக்கிறாரா? மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தேவன் நமக்கு கொடுத்தாலும் பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களில் சபையை குறித்த காரியத்தினுடைய பங்களிப்பு என்ன செய்துங்க இருக்குது. அப்போ இன்னும் சபைக்கு உரிய தீர்க்க தரிசன வாக்கியங்கள் நிறைவேற வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாம் அறிய வேண்டுமானால் நிச்சயமா இன்னும் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை குறித்த ஒரு அறிவு புரிதல் நமக்கு தேவை. அப்போ வெளிப்படுத்துகிற விசேஷம் நமக்கு நல்லா புரியணும்னா தானியேலும் எசேக்கியேலும் தெரியாமல் என்ன செய்யாதுங்க, புரியாது. அப்போ பாபிலோனுடைய சிறையிருப்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எரேமியாவும் எசேக்கியா ஆகாய் சகரியா தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கற்றுக்க முடியாது. ஆகவே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் அப்போஸ்தலருடைய உபதேசமும் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்களுடைய யுகம் எதோடு கூட நிறைவடையுதுன்னா யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு.
இப்போ அந்த யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய யார் வந்தாச்சு? இப்போ இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. அப்போ அவர் வந்து சிலுவையில் மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி அவர் பாடுபட்டு உயிர்த்தெழுந்து இப்போ போகிறதுக்கு முன்னால தம்முடைய சீஷர்கள் அழைக்கிறார். தாம் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களுக்கு தான் தேவன் முதலாவது என்னன்னு பேர் வச்சாருங்க? அப்போஸ்தலர்கள் என்று பெயர் வைத்தார். இந்த அப்போஸ்தலர்கள் தான் பிரதான அப்போஸ்தலர்கள். இப்போ இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தில் முக்கியத்துவமாய் கவனிக்க வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 4 விஷயங்கள் என்ன என்பதை தான் மத்தேயு 28:19-20 வசனங்கள் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், எருசலேமிலே உட்கார்ந்துராத, நீ என்ன செய்ய, முதல்ல புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்குங்கள். அப்ப சகல ஜாதிகள் என்று சொன்னால் சகல தேசத்தாரையும் என்ன ஆக்குங்கள்? சீஷராக்குங்கள். அப்போ எருசலேம்லேயே உட்காந்துருக்காதீங்கப்பா, நீங்கள் என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க. ஆனால் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம், என் பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற நீங்கள் எங்கே காத்துருங்க? எருசலேமில் காத்துருங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது அந்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கிருபைகளையும் கொடுத்து உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அவர் என்ன செய்வார்? கொண்டு போவார். அப்படி கொண்டு போகப்பட்டதில் தான் இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவனாகிய தோமா இந்த இடத்துல சுவிசேஷத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் உபதேசத்தை கொடுத்து இரத்த சாட்சியாய் அவன் மரித்தான். இது வந்து சரித்திரம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த கமிஷன்ல அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, முதலாவது சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். ரெண்டாவது, அடுத்தது எல்லாரும் என்ன ஆக்குங்கள்? மதம் மாற்றுங்கள் என்று சொல்லவில்லை, என்ன ஆக்குங்கள்? சீஷர். அப்ப சீஷர் ஆக்குறதற்கு என்கிறதற்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் அவனுக்கு என்ன உண்டாகணுங்க? முதலாவது விசுவாசம் உண்டாகணும். அப்போ அந்த நாட்களிலே அவர்கள் வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். வசனத்தை கேட்டபோது அவர்கள் இருதயத்தில் என்ன பட்டார்கள்? குத்தப்பட்டவர்களாகி, அப்போ சகோதரரே, நாங்கள் பாஸ்டர் வந்து அவங்களை கேட்கல என்ன செய்யணும்னு, அவங்க தான் யாரை கேட்டாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு சிலருடைய அணுகுமுறை, சுவிசேஷத்தை குறித்த அணுகுமுறை மிக தவறாக இருக்கிறது. நீங்கள் ஞானசானம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். ஞானசானம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஞானசானம் எடுத்துக்கோங்க, இதுவாகிடும். ஞானசானத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. முதல்ல அவன் நல்ல சீஷனாக வேண்டும். அப்போ எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருஷங்கள், இன்னைக்கு உங்க முன்னால நான் 34 வருஷமாய் முழு நேரமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாய் இருந்தாலும், ஒவ்வொரு நாள் காலையிலும் என் படுக்கை விட்டு நான் எழுந்திருக்கும் போது, என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக இப்போ என்ன நிற்கும் போது, ஒரு பாஸ்டராகவோ ஒரு போதகனாக என்னால் நிற்க முடியாதுங்க. நான் இயேசுவுக்கு நல்ல சீஷனா போய் நிற்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சிஷ்யத்துவ நிலைக்கான நிலை என்பது என்ன? குரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வாழ்ற ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் அப்போஸ்தலர்களை முதல்ல என்ன ஆக்குனாருங்க? முதல்ல சீஷர்கள் ஆக்குனார். அப்போ சீஷத்துவம் என்கிற நிலை என்பது விசுவாசியாக இருந்தாலும் சரி, உடன் ஊழியனாக இருந்தாலும் சரி, இல்லை பிரதான ஊழியத்தில் இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்கு சீஷன் என்கிறதுல எல்லா காரியத்திலும் அவர்களும் என்ன செய்துதான் ஆக வேண்டும்? கீழ்ப்படிந்துதான். இயேசுவே என்ன சொன்னார்? இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் முதலாவது அவர்களை புறப்பட்டு போக சொல்லுகிறார். இரண்டாவது, அவர்களை என்ன ஆக்குங்கள்? சீஷர் ஆக்குங்கள். மூன்றாவது, அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுங்க? சீஷன் ஆனவனுக்கு தான் ஞானசானம் கொடுக்கணும். என்ன, யாருக்கு கொடுக்கணுங்க? சீஷனாக. அப்போ அந்த சீஷர் ஆகிற அந்த 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 டிரான்சாக்ஷனுக்குள்ள, அந்த நிலைக்குள்ள அவன் எப்போ வர்றான்னு கேட்டீங்கன்னா, உள்ள என்ன உண்டாகும் போது? விசுவாசம் உண்டாகும் போது. கந்தேகா என்பவளுக்கு மந்திரி இருக்கிறான். பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போய் ரதத்தில் சேர்க்கிறாரு. வழிநடு அவன் வரும்போதே எதை படிச்சுட்டு வரான்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சுட்டு வரான். பிலிப்பு கேட்குறான், நீ படிக்கிறது உனக்கு விளங்குதா? எனக்கு ஒருத்தர் சொல்லாமல் எனக்கு எப்படி விளங்குன்ற? அப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை அவன் எடுத்து காண்பிக்கிறான். இதை கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன உண்டாகுதுங்க? விசுவாசம் உண்டாகுது. தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை பார்த்த போது அவன் என்ன கேட்கிறான்? நான் ஞானசானம் பெற என்ன தடை? அதுக்கு பிலிப்பு என்ன பதில் சொன்னாரு? விசுவாசித்தால் ஒரு தடையும் இல்லை. விசுவாசியாமல் ஞானசானம் கொடுத்தாங்கன்னா பாஸ்டருக்கு தான் தலைவலி.
அந்த விசுவாசம் என்ன செய்யணுங்க, உண்டாகணும். அதுக்கு தான் இந்த அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு காட்சிக்கெல்லாம் நான் என்ன கொடுக்கறதே கிடையாது, ஞானசானம்லாம் கொடுக்கறதே கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கறதுலாம் ரொம்ப தப்பு. இது என்ன இன்ஸ்டன்ட் காப்பியா? திடீர்னு நேற்று வரைக்கும் இருந்தவனை கொண்டாந்து திடீர்னு இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி அவனை விசுவாசியாக மாற்றினா எப்படிங்க மாற்றுறது? கல்யாணத்தில் கேள்வி கேட்குற வரைக்கும் நல்லா பார்ப்பான். இருக்கிறாயா, உண்மையாக இருப்பாயா, மனைவியை ஒழுங்காய் நடத்துவாயா? ஆம் இருப்பேன். முட்டி போடுறானா முட்டி போடுவான், நில்லுடானா நிற்பான், எல்லாம் நின்றுவான். அவன் கெட்டி மேளம் அடித்த உடனே மங்களம் செழிக்க கிருபை அல்லனா இங்கேயே திருப்பி பார்த்து டாட்டா சொல்லிடுவான். என் ஜோலி வந்த ஜோலி முடிஞ்சிச்சு, நீ யாரோ நான் யாரோன்ட்டு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறம் அவனோட கடந்து படுற அவஸ்தை நான்லாம் ரொம்ப பாவங்க. ஆனால் உண்மையான சீஷனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பான். புரியுதா? ஸோ டு பிகம் எ டிசைபிள் டு கிரைஸ்ட், இந்த ப்ராசஸ் தான் இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்துகிற பிப்ளிக்கல் மெத்தட். இதை வயலேட் பண்ணி திடீர்னு காளான் மாதிரி சபையை பெருசாக்கிடணும், இது ஆக்கிடணும், வந்தவன் போனவன் மனம் திரும்பாதவன் ரசிக்கப்படாதவன் எல்லாரையும் டமால் டிபியில் ஞானசானத்தை கொடுத்து மாற்றி வச்சுட்டு இப்படி பார்க்குறான். இது சரியில்லைல்ல. வெள்ளக்காரனுடைய சுவிசேஷத்தை பற்றி ஒரு 4 இது சொல்லுவாங்க ரசனையா. சோப்பு சீப்பு சால்வேஷன், சோப்பு சீப்பு சூப்பு சால்வேஷன். வெள்ளக்காரன் முதல்ல சோப்பு கொடுத்தானா, அப்புறம் பரட்டை தலைக்கு சீப்பு கொடுத்தானா, வயிறு ஒட்டி போயிருக்கேன்னு சூப்பு கொடுத்தானா. சால்வேஷன் ஒன்று 8ஆம் ஓட்டம். இயேசுனுடைய ஊழியத்தில் தானே நடந்துச்சு. சோப்பு கொடுக்குற வரைக்கும் வந்தான், சீப்பு கொடுக்குற வரைக்கும் வந்தான், சூப்பு கொடுக்குற வரைக்கும் வந்தான். சால்வேஷன் ஒன்று ஒரே ஓட்டம். துட்டக்கணம் துணியங்கணம் ஓடி போயிட்டான். 12 பேர் தான் நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட. அப்போது மிஷினரி ஊழியத்தினுடைய நிலையில் முதலாவது போங்கள், 2வது சீஷராக்குங்கள், 3வது ஞானசானம் கொடுங்கள், அப்புறம் அப்படியே நடுரோட்டில் விட்டு போய்விடுங்களா? எப்படி இருக்கு வசனம்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க. இதுதான் முக்கியமான பாகம். அப்போ இன்னைக்கு மிஷினரி இயக்கங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய பணி, அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப நல்ல பணி. கஷ்டமான இடங்களிலெல்லாம் சென்று மனுஷனுடைய சஞ்சாரமே இல்லாத அந்த காடுகளில் மலைகளில் நின்றுலாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அப்போஸ்தல ஊழியத்தை, மிஷனரி ஊழியத்தினுடைய அந்த ஃபுல்னஸ் இன்னும் அதில் வராததுக்கு செட்பேக்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பாகத்தை விட்டுட்டாங்க? போகணும், சீஷராக்கணும், என்ன கொடுக்கணும்? ஞானசானம் கொடுக்கணும். அப்புறம் 4th தான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் கை கொள்ள வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு என்ன பண்ணணுங்க? உபதேசிக்கணும். அப்போ உபதேசம் ரொம்ப முக்கியமான காரியம். அப்போது பவுலினுடைய ஊழியம் ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம், பேதுருடைய ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? போனாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. விசுவாசம் வந்தவனே சீஷனாக்கி அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? ஞானசானம் கொடுத்தாங்க. அதோடு விட்டுட்டாங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை எடுத்து படிப்போம், வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார். இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் அவன் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் எண்ணப்பட்டவர்களாகி குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன செய்யுங்கள்? முதலாவது மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன பெற்றுக்கொள்ளுங்கள்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது எதை பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். அப்போ ஒரு விசுவாசியை எத்தனை ஸ்டேஜில் வழி நடத்த வேண்டியது இருக்கு. முதல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்,
பிரசங்கித்து அதன் மூலமாய் உண்டாகிற விசுவாசத்தினாலே அவனை கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு சீஷனாக்கி அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவன் என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு என்ன கொடுக்கணுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறதற்குள்ளாக அவனை வழிநடத்தணும். அடுத்தது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவர்களுக்கு உபதேசம் பண்ணினான். அப்போ உபதேசம் என்னவாகுதுன்னா ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மெச்சூர்ட் லெவலுக்குள்ளே கொண்டு வருகிறது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்கள்? ஆமாம். இப்போ புதுசாக ஒரு குழந்தை பிறந்து வந்த உடனே அதுக்கிட்ட போய் ஒரு பிரியாணியை கொடுத்து தின்னுனா அது எப்படி சாப்பிடும்? சாப்பிட முடியாது இல்லை. அப்போது அதுக்கு என்ன செய்யுதுன்னா படிப்படியாக அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து அது எதை மாற்றுதுங்க? அந்த மறுரூபத்துக்குள்ளே வருது. அப்போ சீஷனாகி ஞானஸ்நானம் பெற்றவனுக்கு எதை கொடுக்கணுங்க? ப்ராப்பராக இன்றைக்கு பிசாசு சபைகளை விட்டு எடுத்த ஒரு பெரிய விஷயமே அதுதான். எதை எடுத்துட்டான்? உபதேசத்தை தூக்கிட்டான். உபதேசம்தான் உன்னை கிறிஸ்துவுக்குள் பூரணராய் மாற்றும். So to come to the fullness of Christ. அப்போ நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எது அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து தான் நமக்கு அளவுகோல். அவர் தான் நமக்கு யாட்ஸ்டிக். அவருடைய நிறைவான வளர்ச்சி தான். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் நீங்கள் எந்த பாகத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு சிறந்த அப்போஸ்தலனாக, ஒரு நல்ல தேவபுத்திரனாக, தேவகுமாரனாக, எல்லாவற்றுக்கும் ஒரு பூரண எடுத்துக்காட்டாக நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முழுமைக்கு நிறைவுக்குள்ளாக இன்றைக்கு நாம் வர வேண்டும். இதை தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறான், நீங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு சகோதர சிநேகத்தை எல்லாவற்றையும் கூட்டி கடைசியில் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதுதான் ஃபுல்னஸ், ஃபுல் மெச்சூரிட்டி. இந்த ப்ராசஸ் ஒரு ஊழியத்தில் நடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு இந்த பங்களிப்பு அப்போஸ்தல ஊழியத்தில் மிகவும் முக்கியமானது. அப்போ அப்போஸ்தல ஊழியம் என்பது மல்டி டைமென்ஷனல் மினிஸ்ட்ரி. அது எப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் எதை அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். பவுல் கூட சொல்கிறாரு, நான் ஸ்தேவானை தவிர குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்த மாதிரி எனக்கு என்ன செய்யலைன்றார், தெரியலங்கிறார். ஆனால் அவர் சுவிசேஷத்தை அறிவித்த அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார். அவர் உபதேசத்தை கொடுத்தார். சபைக்கு எதை கொடுத்தாருங்க? உபதேசத்தை கொடுத்தார். தன்னுடைய அடிக்கடி தன்னுடைய சந்திப்பின் மூலமாக மாத்திரமல்ல, நிருபங்களின் மூலமாகவும் உபதேசத்தை கொடுத்து ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே சரியான நிலையில வழி நடத்தினார். அப்போ இன்னைக்கு சபைகளை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உபதேசத்தை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேதத்தில் இருக்கக்கூடிய உபதேசத்தை அந்தந்த சபைகள் தங்களுக்கு ஏற்ற விதமாய் கஸ்டமைஸ் பண்ணி இருக்கிறது உபதேசத்தை. Who are you to customize the doctrine of Jesus Christ? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை உனக்கென்று, உன்னுடைய தனித்துவமான நிலைப்பாட்டுக்கென்று நீ தனித்துவ வடிவமைப்பை நீ கொள்ளுவதற்கு அதிகாரத்தை கர்த்தர் யார் உன்னுடைய கருத்தில் கொடுத்தது? உபதேசத்தை தந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு முழு அதிகாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனோடு ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தேவ ஆலோசனைகளில் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததனாலே எல்லா மனுஷருடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு பாரம்பரிய சபைகளில் போய் பாருங்க, அந்த இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அப்போஸ்தலனுடைய உபதேசத்தில் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுத்து அவங்க கொஞ்சம் வச்சிருப்பாங்க. இன்னொரு சபை பிரிவை போய் பாருங்க, இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. பெந்தேகோஸ்தே குழுக்களுக்குள்ள போனீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு புதுசா ஆண்டவருக்குள்ள வர்றவன் எந்த கோயிலுக்கு போறதுன்னே தெரியல, முழிக்கிறான். அன்னைக்கு பேதுரு பிரசங்கித்த போது கூட எத்தனை பேர் நின்னாங்க? கூட எத்தனை பேர் நின்னாங்க? 10 பேர் நின்னாங்க. ஒருத்தன் தான் டிக்கெட் வாங்கிட்டான்ல, 10 பேர் நின்னான். 10 பேரை பார்த்து தான் கேட்குறாங்க, கேட்ட ஜனங்க, சகோதரரே
இந்த 10 பேரை பார்த்து கேட்ட உடனே யாக்கோபு ஒரு பக்கம், யோவான் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், தோமா ஒரு பக்கம், பிலிப்பு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துருந்தான்னா அந்த ஜனங்க என்ன ஆகிருப்பாங்க? எப்போ நாங்கள் மறுபடியும் விருத்த சேதனத்தை வச்சு நாங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அங்கேயே இருந்துடுறோன்னு இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணினா ஒரே ஆள் தான். ஆனால் வந்து கேள்வி கேட்குற ஜனங்க யாரை பார்த்து கேட்டாங்க? பேதுருவை பார்த்து கேட்கல, எல்லாரும் பார்த்து கேட்குற. சகோதரரே, எல்லாரும் ஒரே டோனில் பேசுகிறான். இவர் பேசுறது தான் யோவான் பேசுகிறான், யோவான் பேசுறது தான் யாக்கோபு பேசுகிறான், யாக்கோபு பேசுறது தான் பேதுரு பேசுகிறான், பேதுரு பேசுறது தான் பர்த்தலோமியை பேசுகிறான், பர்த்தலோமியை பேச மத்தேயு பேசுகிறான், மத்தேயு பேச மார்க்கு, லூக்கா, எல்லா 10 சீஷரும் அதே ஒரே டோனில் பேசுகிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். எங்கே ஓடுவான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 சர்ச்சு டைவர்ஷன்ஸில் 10 ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிட்டு வந்து எங்கள் பின்னாடி நிற்க வைங்க, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடுறேன். ஆமென் அப்படின்னு உடனே நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு வந்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னா 10 பேர் 10 டைரக்ஷனில் இழுப்பான். நீங்கள் எங்கே போவீங்க? இப்போ யார் சொல்றதுக்கு சரி நம்ம ஏற்றுக்கிறது? யார் சொல்றது சரி தப்புங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், வாட் இஸ் யுவர் ஃபைனல் அத்தாரிட்டி? The God's word is the final authority. இது உட்கார்னா உட்காந்துடணும், நின்றுனா நின்றுணும். இல்லைங்க நாங்கள் காலகாலமாக பாரம்பரியமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பாட்டங்காலத்துலேருந்து தாத்தா பூட்டனெல்லாம் இங்கே உள்ளே இருக்கக்கூடாது. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் எப்படி இருந்தார்? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தமது வாழ்த்தையின் பூர்ண வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு தாத்தா பாட்டி அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் இல்லை, வெஸ்லியினுடைய காலத்தில் நாம் வாழவில்லை. இன்றைக்கு பரிசுத்தாவியானவருடைய யுகத்திலே தேவன் தமது வார்த்தையின் பூரண வெளிச்சத்தை தந்திருக்கிற காலத்தில் இருக்கிறோம். You should not sing the whole songs. Come to the maturity of God. தேவனுடைய பூரணமான வெளிச்சத்துக்குள்ள நீங்க வரணும். அப்போ இந்த உபதேசம் தான் உன்னை இம்மையிலிருந்து எதுக்கு ப்ரமோட் பண்ணும்? பரமையினுடைய ராஜ்யத்துக்குள்ளே ப்ரமோட் பண்ணும். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது எந்த விதத்திலையும் தப்பா பேசாம வேதத்தில் உள்ளபடி என்ன செய்யணுங்க? பேசணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை குறித்த ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகும் இல்லையா? எதுக்குள்ள சர்க்குலேட் ஆகும்? கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்பப்போ பேசிக்குவாங்க. என்ன சார் நமக்கு வந்து போனஸ் கொடுக்க போகிறாங்களாமே சார், தீபாவளிக்கு போனஸ் 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 எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இது எப்போ உறுதியாகும் தெரியுமா? அரசாங்கத்திலேருந்து என்ன வரணுங்க? உத்தரவு வந்து சீஃப் செக்ரட்டரி என்ன போடணுங்க? கையெழுத்து போட்டு அப்ரூவ் ஆகி அந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோபுரம் மார்க்கோடு வந்ததுனா தான் கிடைக்குங்கிறது உறுதி. அது வரலன்னா காற்றுல போச்சுன்னு அர்த்தம். ஸோ தகவல்களின் அடிப்படையில் நம்ம வாழ முடியாதுங்க. எந்த ஒரு விஷயமும் சம்பந்தப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு தந்திருக்கிற அத்தனை உபதேசமும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசனத்திலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் த பைபிள். இது ஒரு காரியம். போங்கள். அப்போஸ்தலருடைய ஊழியத்தினுடைய முக்கிய பாகம் என்ன? புறப்பட்டு எங்க போறது? எங்க எல்லா இடத்துக்கும் போக முடியாது. கர்த்தர் அனுப்பின இடத்துக்கு என்ன செய்யணுங்க? போகணும். தோமாவை ஆண்டவர் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிடக்கூடாதா? இல்லை ஒரு ஜெர்மனிக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிடக்கூடாது. எதுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிச்சாரு? இந்த ஊருக்கு அவன் தான் செட் ஆவான்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். தெரில, நமக்கு இப்போ பரலோகத்துக்கு போகும்போது தெரியலாம். வை டிட் யூ ப்ரிஃபர் டு கம் டு இந்தியான்னு கேட்டால் அவன் சொல்லிடுவான், இந்த ஊர் எனக்கு மசாலா வடையெல்லாம் பிடிக்குங்க, அதனால் வந்துட்டேன்னு சொல்லலாம். மேபி நமக்கு தெரியாது. இது வந்து நம்முடைய தீர்மானம் அல்ல, அனுப்புகிறவருடைய தீர்மானம். அவர் எங்க போக சொல்றாரோ, ஆண்டவரே நீர் எங்க போக சொன்னாலும் நான் போறேன். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற தமிழ் பைபிள் வந்ததுக்கு காரணமே சீக்கன் பால்குன்னு ஒருத்தன் வந்ததுனால தானே. அவன் ஜெர்மன்லேருந்து வந்தான்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு பர்கரு பீட்சா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தரங்கம்பாடியில் வந்து தரையிறங்கும் போது என்ன கிடைச்சிருக்கும்? ஒருத்தர் கடுக்கன்னு குத்தி குடும்பி வச்சு கோமலம் கட்டிட்டு வா 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 மிஷினரி
என்ன வெள்ளையாகிறான் பாடுறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி வரவேற்றிருப்பான். அவன் வீட்டில் இருந்த கூழையும் கஞ்சியும் கொடுத்துருப்பான். அதை வாங்கி குடிச்சிட்டு தானே அவனுங்க ஊழியம் செஞ்சானுங்க. ஆனாலும் அவன் அத்தனை கஷ்டத்தின் மத்தியில் நிலையானதை நம்ம கையில் விட்டுட்டு போயிருக்கிறான். மிஷனரிகளுடைய ரத்தமும் உழைப்பும் வேர்வையும் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கு உலகத்தின் பல பாகங்களிலே. அதுல தான் இன்னைக்கு நீங்களும் நான் நிற்கிறேன், மறந்துடாதீங்க. ஆண்டவர் அவங்க ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு தோமாவை அன்னைக்கு அந்த மலையில வெட்டி கொல்லும் போது அவனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி அபயமிட்டு இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்துக்காக நான் மரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகையில ஒரு கூட்டம் ஜனம் இந்த தேசத்திலிருந்து எழும்பட்டும். இன்னைக்கு இத்தனை கோடிக்கான ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்களானால் அன்றைக்கு தோமாவை அன்றைக்கு கொல்லும் போது அவனுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் தேவனுடைய சமூகத்தும்பதாக எழுப்பின அந்த அபய குரலும் அந்த மன்றாட்டும் இந்த தேசத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கி இருக்கிறது. ஐயா, தேவனுடைய சபை உருவாக்கப்படுகிறது சாதாரணமானது இல்லையா? இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை எடுங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் ஏறி இறங்கிட்டு இருந்தான். அசிங்கமா இல்லையா? ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு எவ்வளவு கேலி குத்தாயிடுச்சு. புறஜாதிகள் மத்தியில் என்ன நீங்களாங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேதனையா இருக்குது. அப்போ அப்போஸ்தல ஊழியத்தில் தேவன் அனுப்பின இடத்துக்கு போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சீஷராக்கணும், ஞானசானம் கொடுக்கணும், கட்டளையிட்ட யாவை அவர்களுக்கு என்ன பண்ணணுங்க? உபதேசம் பண்ணணும். பண்ணது மாத்திரமில்லை, உபதேசம் பண்ண 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 சபையில் கொஞ்ச நாள் தெளிவாயிருவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆளை மூப்பராக பிடிச்சி நிற்க வச்சு இப்போ நீ பேசு. இப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகள் தோறும் யாரை ஏற்படுத்தினா? மூப்பர்களை ஏற்படுத்தினா. மூப்பர்கள்லாம் சபையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கிடையாது. மூப்பன் என்கிறவன் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்து சாட்சியோடு நின்று கர்த்தருடைய உபதேசத்தை தெளிவாக என்ன பண்ணணுங்க? சிலரை தெரியாமல் கூப்பிட்டு வந்து மூப்பரும் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி விட்டுருவார் பாஸ்டர். அவன் பண்ணுற பீத்தல் பெரிய பீத்தலாக இருக்கும். நான் தெரியுமா, நான் சபையில் மூப்பருங்க நீ என்னடா மூப்பரு, பட்டாணி கூட வாங்க தெரியாது அவனுக்கு. ஒரு வசனத்தை எடுத்து பண்ண சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பழைய ஏற்பாட்டில் தேடுவான். இவனை போய் மூப்பராகி உட்கார வச்சிருக்கிறாங்க. இவன் கையில் சபை மாட்டிச்சுன்னா சபை என்ன ஆகும்? உருப்பிடுப்பா சொல்லுங்க. வசனத்தை தெளிவாக என்ன செய்யணுங்க? பேசணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். மிஷனரி ஊழியத்தினுடைய இன்னொரு முக்கியமான பாகம் இதெல்லாம் டிசிப்ளின் ஓரியன்ட். இதெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு அருமையா பின்பற்றி இருக்கிறாங்க பாருங்க. ரோமர்களின் நிருபம் 15வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இலரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பூரணமாக என்ன செய்திருக்கிறேன்? பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடி நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு. ஏற்கனவே கர்த்தர் ஒருவனை ஒரு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டு ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறானா, நீ போய் அந்த இடத்த மாதிரி என்ன பண்ணாத, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத. மற்றொருவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இந்த ஜெருசலேம் ஆஃப் மெட்ராஸ்னு ஒரு இடம் இருக்குது. உங்களை எல்லாரும் தெரியுமான்னு தெரியல. புருஷோகம் தான் அது. இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டன் கஃபேல இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் கிறிஸ்தவனும் உள்ளே உட்காந்துருப்பான். எல்லாம் பொங்கல், வடை, இட்லி, தோசை நல்லா வயிறு பிடிக்க சாப்பிட்டுட்டு அடுத்து நேராக முந்தி கறிக்கடைக்கு போவான். இப்போ கறிக்கடைக்கு போகிற நிறுத்திட்டான். இப்போ எல்லாம் பிரியாணி கடை அங்கங்கே வந்துட்டனால மத்தியானம் யாரும் சமைக்கிறது கிடையாது. எல்லாம் எங்கே போயிட வேண்டியது. ஆனால் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும். ஒருத்தன் மூஞ்ச பார்க்க மாட்டான். இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே பார்ப்பான். ஏன்னா அவன் அந்த கிறிஸ்தவன் இவனுக்கு புரியாது, இவன் கிறிஸ்தவன் அவனுக்கு
புரியலை. எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயே இருக்குதுங்க, பொருசவாக்கத்துக்குள்ளே இருக்குது. யாராவது வந்து ஒரு 2 சபையை அஸ்தினாபுரத்தில், ராதாபுரத்தில், குரோம்பேட்டில் எங்கெங்கேயாவது ஆரம்பிங்கப்பா, பொருசவாக்கத்திலேயே தான். ஏன்னா நீங்கள் சும்மா வச்சு, நீங்கள் சும்மா அப்படி, அதாவது இந்த ரோட்டு கடைன்னு சொல்லுவாங்கள்ல, தேக்ஸா வச்சு ரோட்டில் வச்சா கூட குபு குபுன்னு வித்துரும் பாருங்க இந்த பிரியாணி. ஒரு மணி நேரத்தில் சேல்ஸ் ஆயிருன்ற மாதிரி. நீங்கள் சும்மா ஒரு கட்டடத்தை வச்சுட்டு ஆராதனைன்னு ஒரு போர்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் உள்ள வந்து உட்காந்துருவான். இதுவா ஊழியம்? இந்த இடத்திற்கு ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் இங்கே வரும்போது இங்கே என்ன இருந்துச்சு? ஒரு சின்ன சிஎஸ்சி ஆலயம் இருந்தது, ஒரு கத்தோலிக்கா சர்ச் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய ப்ராப்பரான சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆள் இல்லை. அன்னைக்கு அந்த மனுஷனை கத்தர் இன்னைக்கு அனுப்பிச்சதுனால இன்னைக்கு 15-16 சபைகள் இன்னைக்கு நம்முடைய சுத்திபத்தில் இருக்குது. இன்னைக்கு கரும்பாக்கத்தில் இருக்கிற சபை, காவித்தண்டத்தில் இருக்கிற சபை, வள்ளிபுரத்தில் இருக்கிற சபை, மானாமதியில் இருக்கிற சபை, எந்த சபை நீங்கள் சுற்றி எடுத்தாலும் எல்லாம் இங்கிருந்து சத்தியத்தை அறிந்து கற்றுக்கொண்டு போனவர்கள் விருட்சங்களாக நடப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு இடத்துக்கு கத்தர் ஒரு மனுஷனை அனுப்பும்போது இந்த இடத்துலேருந்து எது பரம்புது? நானே எல்லா ஊர்லேயும் போய் செய்வேன், எப்படி செய்ய முடியும்? அது வந்து கூட நம்மளோட ஐக்கியத்தில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது அது வேற டிபேட். அது ஆனால் சத்தியம் பரம்புச்சில்ல. அதுதான் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய ஃபண்டமெண்டல். அதுதான் கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களுக்கு என்ன செய்யணுங்க? போகணும். பவுல் சொல்கிறார் அப்போஸ்தல ஊழியத்தில் வேற எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஊழியத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான், நான் அங்கே போய் என்ன பண்ண மாட்டேன், தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் சொல்லாத இடங்களை நோக்கி என்ன செய்கிறேன், போகிறேன் அப்படிங்கிறான். இன்னொரு காரியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம், அப்போஸ்தல ஊழியத்தில் அவங்க பின்பற்றின ஒழுங்குகள் பாருங்க என்ன பிரமாதமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 10 இந்த வசனங்கள் எல்லாம் படித்த போதுச்சா இவ்வளோ நாள் இது பைபிளில் தானே இருக்குது, இதுலேயும் படிச்சிருக்க நம்ம இவ்வளோ நாள் நம்ம மண்டைக்கு என்ன செய்யலையே, உதிக்கலையே. 2 கொரிந்தியர் 10:13 வாசிக்கும் போது, நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படி என்ன பண்ணுகிறோம்? ஆமாம், ஓவரா பித்திக்க கூடாதுங்க. நான் வந்து 5.4ன்னா 5.4 தான் என் ஹைட்டு. நான் 6 அடி உயரம் பேஸ்கெட் பால் பிளேயர், அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. வாய் எந்த அளவுக்கு நீளணுமோ அவ்வளோதான் நீளணும், இவ்வளோ தூரம் பறக்கூடாதுங்க. இது கர்த்தருடைய இடம் அது. ஓகே, அப்போ சொல்கிறாரு எனக்கு பகிர்ந்து அழைக்கப்பட்டிருக்கிற அளவு பிரமாணம்னு ஒன்று இருக்குதுங்க, அதை தாண்டி நான் ரொம்ப என்ன பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். எங்களிடத்தில் வந்தோட்டதாக நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே, எங்கள் அளவை கடந்து. எந்த அளவை கடந்து? எங்கள் அளவை கடந்து. இப்போ என்கிட்ட ஊழியத்தில் உருவாக்கப்பட்ட நிறைய வாலிப தம்பிமார் ஊழியம் செய்கிறான். மாதத்தில் ஒருக்கா அவங்களுக்கு ஊழியர் கூட்டம் நடத்துகிறேன். அவங்கள கூட்டம் வரும்போது வாடா போட கண்ணா பண்ணான்னு திட்டுவேன். அதுக்கே சபையில் போய் சொல்ல முடியுமா? டே பாஸ்டர் எப்படி ஆகுற அப்படியா சொல்ல முடியாங்க? அப்படி பேச முடியாது. அங்கே அப்படி பேச முடியாது. அங்கே அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எல்லாத்தையும் என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். தனிப்பட்ட நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்கிற நிலையில் உரிமையோடு நான் பிள்ளைகள் இடத்துல பேசுகிறேன். அவங்களும் அதை பேச ரொம்ப விரும்பானு, ரசிப்பானுங்க. நான் அவங்களும் என்னை பாஸ்டர்னு சொல்ல மாட்டான், அதுவும் சொல்ல மாட்டான், அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஓகே, ஆனால் அவங்க ஊழியத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அநேக இடங்களில் இளம் ஊழியர்கள் 2 விதங்களில் தப்பு பண்ணுறாங்க. ஒரு வயதிலும் அனுபவத்திலும் உள்ள ஊழியர்களோடு சில பேருக்கு என்னவே கிடையாது, தொடர்பே இல்லை. தொடர்பே இல்லாதவன் நிச்சயம் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. ஆனால் சில தொடர்புகளை ஏற்படுத்தும் போது இந்த போகிற பெருசுங்க குழப்பத்தை உண்டாக்கிட்டு வந்துடும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? சில இளம் ஊழியர்கள் சில தங்களை விட அனுபவத்திலும், இப்போ நான் ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்றேன்னா அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு இடத்துல கூப்பிட்றேன், நீங்கள் வர்றது ஒரு 2 நாள் எங்களோடு இருங்க, ஒரு 3 நாள் கூட்டங்களை எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறானோ அதை மாத்திரம் செய்யணும். முந்திரி கொட்டை வேலை செய்யக்கூடாது. சில
ஆட்கள் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி இந்த இள ஊழியர்கள் பாவம் நமக்கு தான் ரொம்ப அவ்வளோ அந்த டீப்பாக பிரசங்கம் பண்ண தெரியல. இந்த ஐயா கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணார், சரி கொஞ்சம் வந்து நம்ம சபைக்கு ஒரு 3 நாள் ஒரு கூட்டம் நடத்தட்டும், அவர் கொடுக்குற செய்தினால சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் சொல்லி விடுறாங்கன்னா, அந்த மான மரியாதையை காப்பாற்றிட்டு ஒழுங்காக வரணும். பைபிளில் தீர்க்கதரிசியை ஒரு இடத்துல வசனமே சொல்லியிருக்கு, கல்ட்டு தீர்க்கதரிசின்னு. அனுபவத்தின் அடிப்படையில், உன்னுடைய வயதின் அடிப்படையில் உன்னை ஒரு கல்ட்டு தீர்க்கதரிசியாய் ஒரு சபைக்கு கூப்பிட்டானா, கிழவனே உன்னுடைய மரியாதையை காத்துக்கொண்டு நீ வா. இதை நான் செய்தியாக அறிவிக்கிறேன். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, விசுவாசிகள்கிட்ட போய் பேசுறது, விசுவாசிகளுடைய ஃபோன் நம்பரை வாங்க, உனக்கு யார் அந்த வேலையை கொடுத்தா உனக்கு? அப்புறம் பாஸ்டர் அந்த பையனை ஓவர்லுக் பண்ணிட்டு யார் வீட்டை போய் சந்திக்கிறது? என்னங்க ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? விசுவாசிகள் வீட போய் சந்திக்கிறது. they take too much of advantage on that. இதெல்லாம் வந்து வசனத்தின்படி சரியில்லைங்க. உன்னை கூப்பிட்டுருக்கானா, அவன் 1000 இருக்கட்டும், அவன் உன்னால் வளர்க்கப்பட்டவனா, உன்னால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரனா, நீ அவனுடைய எல்கைக்குள்ளே நீ போகும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்கின்படி நீ இருந்து ஊழியத்தை செய்யணும். பிரண்ணாம் அடிக்கடி தன்னுடைய இதில் சொல்ல, wherever I go, I always follow the discipline of that local church. பிரசங்கம் பண்ண சொன்னான்னா பிரசங்கம் பண்ணு, 1 மணி நேரத்தில் முடிக்க சொன்னான்னா சரி, ஆவியானவர் வழி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்காக உட்காந்து 2 மணி நேரம் போட்டு அறுக்காத, தயவுசெய்து சாவடிக்காத ஜனங்களை. என்ன சொல்லணுமோ அதை என்ன பண்ணு, சொல்லிட்டு வெளிவா. இப்படி சில பெருசுகளால் இது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் தகப்பனாருடைய ஆரம்ப கால ஊழியங்களிலே சில முதியவர்களை அனுபவத்தின் அடிப்படையில், வயதின் அடிப்படையில் கொஞ்சம் அப்படி மிங்கிள் பண்ண விட்டதை they took it as a over advantage எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் பேசுறது? விசுவாசிகள்கிட்ட பேசுறது, அப்புறம் கான்டாக்ட் பண்ணுறது, அப்புறம் வீடுகளை போய் சந்திக்கிறது. இதை தெரியாமல் இப்போல்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்ததுன்னா அப்பயே அந்த கல்ட்டு தீர்க்கதரிசியை பிடிச்சிருக்கலாம், இல்லாமல் போச்சு. ரகசியமாக என்ன பண்ணுறது, அங்கே வர சொல்கிறது, வீட்டுக்கு வர சொல்கிறது, வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீ இன்னும் அந்த நாள் அந்த சபையிலே எத்தனை நாளைக்கு நீ விசுவாசியாக இருப்ப, நீ ஊழியம் செய்யணும் போகணும்னு சொல்லி அவங்கள குழப்பி விட்டு ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு காரணமாக இருந்த ஊழியெல்லாம் அட்ரஸே இல்லாமல் போச்சு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா, அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இல்லை, போய் தொலைஞ்சிச்சு, விடுங்க. ஆனால் நாம் இன்றைக்கி நிற்கிறோம். இதனால தான் 1984 வருஷம் சபையில் ஒரு பெரிய ஸ்பிளிட்டு உண்டாகிறதுக்கு சூழ்நிலையாக அமைந்தது. அப்போஸ்தல ஊழியத்தில் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் என் தகப்பனார்கிட்ட காட்டின வேலையை என்கிட்ட காட்ட முடியாது. நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப பண்ணுவேன், பட் பயங்கர கராலான ஆள். ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன், சரியாக படலைன்னா தூக்கி பைக்கில் உட்கார வச்சு நேராக பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் பஸ்ஸு உள்ளே ஏறுற வரைக்கும் விட மாட்டேன், ஏற்றி பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் நின்று இந்த பக்கமே திரும்பி பார்க்கான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். காரணம், என்னுடைய ஊழியம் பாதிக்கப்பட ஒருவனுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உனக்கு கொடுக்குற அனுமதியையும் ஸ்தானத்தையும் உரிமையையும் நீ பயன்படுத்தி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கதான் உனக்கு இந்த இடம் கொடுத்துருக்குறேன். இஃப் யூ ட்ரை டு ஓவர்லுக் மீ, அப்புறம் ஜானிக்கிட்ட அந்த பருப்பு வேகாது. யாராக இருந்தாலும் சரி, இதை இந்த யூடியூப்பில் கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இம்மானுவேல் ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் லிமிட்டில் நின்று பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு ஓடிடணும். ஓவர்லுக் பண்ணிங்கன்னா சிக்கலாயிரும். நான் செய்கிறதில்லை. நான் 34 வருஷமாக நான் பிரசங்கித்த மேடைகள் எத்தனையோ, பிரசங்க பீடங்கள் எத்தனையோ, ஆனால் ஒரு நாளும் என்னாலே ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு குடும்பம், ஒரு ஊழியம், ஒரு சபை கெட்டதாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் இயேசு கிறிஸ்து முன்பாய் 10,000 தூதர்களுக்கு முன்பதாக இந்த காலவெளியில் சொல்கிறேன். போவேன் நான் வெளியிலலாம். இன்றைக்கி நான் என்னுடைய நேச்சர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜேபி பிரதர் கொஞ்சம் அவங்க சாஃப்ட் நேச்சர், அவங்க அமைதியாக இருக்கிற ஆள். பட் நான் அப்படியே இல்லை, கொஞ்சம் கலகலகலகலன்னு பேசுகிற ஆள். ஆனால் என்னை பார்த்தீங்கன்னா, வெளியில் போகிற என்னை பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலும் வேறு மாதிரி ஒரு ஆளாக இருப்பேன். ஐ டோட்டலி பி ரிசர்வ்ட் பர்சன். யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். தானே போவேன், பிரசங்கம் பண்ணுவேன், தோத்திரன்ட்டு வெளியே போயிடுவேன், அவ்வளோதான். பாஸ்டர் ஃபோன் நம்பர் கொடுங்க பாஸ்டர், நான் பாஸ்டராது ஃபோன் நம்பர் அது ஓடிப்போ. என்ன உயிரை வாங்குறதுக்கு ஏற்கனவே 100 உட்காந்துருக்குது இல்லை. ஓம் ஃபோன் என் நம்பரை உனக்கு கொடுத்துட்டு நீ என்ன ராத்திரி ஃபோன் பண்ணி உயிரை வாங்கவா? உனக்கு உயிரை வாங்குறதுக்கு ஒரு தாள் வச்சிருக்கிறேன், அவன் உயிரை வாங்கு. நீ எதுக்கு என் நம்பர் இதுக்கு உனக்கு? அதெல்லாம் ஊழியத்தில் ஒரு ஒழுங்கு வேணுங்க. அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுங்க.
இப்போ இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெண்டை ஒன்றுக்கு ஆவிக்குரிய உலகத்தில் உண்டாக்குறாங்க. என்னன்னா, இந்த இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், நீங்கள்லாம் தனியாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப தனியாக இருக்கிறீங்க, இப்படியே இருந்தால் எப்படிங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா என்னங்க? ஏங்க 52 வருஷமாக தனியாக தானேங்க இருக்கிறோம், என்ன பிரச்சனை வந்தது? உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர். இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஊழியங்களில், அதுவும் இந்த வாலிப பசங்க இருக்கிறாங்க பாருங்க, பாவம் 27 வயசு 28 வயசு 30 வயசு, இந்த மாதிரி சபைகளையா பார்த்து குறி வச்சு இந்த சில கிழட்டு தீர்க்கதரிசிகள் சில சுத்துது. என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எத்தனை நாட்களுக்கு இப்படி தனிமையாக இருப்பீர்கள், உங்களுக்கென்று ஒரு தலைமைத்துவ பண்பு வேண்டும், உங்களுக்கென்று ஒரு இது வேண்டும், நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு ஃபோட்டோவை ஒட்டி உடனே ஃபில்லப் பண்ணி மொத்தமாக இவங்க அவங்க கணக்கில் இவங்களையும் என்ன செஞ்சிருது, சேர்த்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக் எல்லாத்தையும் போட்டு விட்டுற வேண்டியது. நான் கேட்குற, அந்த சபைக்காக நீ என்ன பிரயாசப்பட்ட? ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தியா? பவுல் சொன்ன அதே அறிக்கையை சொல்லுகிறேன், மற்றவர்கள் எல்லாரும் விட அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பீத்தணுன்னா எவ்வளோ என்ன செய்யலாம், பீத்தலாம். ஆனால் அவனவன் தனத்தனக்கென்று அழைக்கப்பட்ட சுயாதீனத்தில் நின்று ஊழியம் செய்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி நான்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போடனா எவ்வளோ போடலாம். அது என்னமோ எங்கே போனாலும் சில பேர் இப்படி இப்படிமா, எனக்கு அது வரவே மாட்டேங்குது. வீட்டிலே திட்டுவாங்க, எங்கெங்கேயோ போகிறீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது, எனக்கு அது வரவே மாட்டேங்குது. அது ஒன்ஸு கூட்டம் ஆரம்பிக்கிறதுனால ஆஃப் பண்ணி சைலண்டில் போட்டேன்னா அது கூட்டம் முடிஞ்சு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன். சும்மா சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். 1000 பேரை கர்த்தர் தொட்டார், ஒன்னாலையா தொட்டார்? அங்கே ஏற்கனவே எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அங்கே 100 பேர் உட்காந்துருக்கான். அப்போது ஒன்றுமே செய்யாமல் போயிட்டு இவனே எல்லாம் செஞ்சு கவுத்து அப்படியே டப்பா நிமித்தின மாதிரி பேசினாம்னா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அதை தான் பவுல் சொல்கிறார், அடுத்தவன் செஞ்ச வேலையை நான் செஞ்ச வேலையா மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவர்களை, நல்லா கவனிங்க, மற்றவருடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டதுன்னா மற்றவங்களுடைய டெரிட்டோரி. இப்போ நான் எத்தனையோ ஊழியங்களுக்கு போகிறேன், என்னுடைய பங்களிப்புன்றது அந்த ஊழியத்துக்குன்னு ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு நிலையில் இருக்குது. அது டீச்சிங்காக இருக்கலாம், ப்ரீச்சிங்காக இருக்கலாம், ஏதோ ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல அட்வைஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் அடுத்தவனுடைய எல்லைக்குள்ளே போயிட்டு அவங்க செய்தவைகளை நாங்கள் செய்ததா என்ன பண்ணக்கூடாது, பீத்த கூடாது. புரியுதா? உங்களுக்கு அப்புறம் இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக நான் எங்கள் அளவின்படி உங்களில் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். புரியுதா? வசனம் புரியுதா புரியலையா? இப்போ அப்போஸ்தல ஊழியத்தில் எது ரொம்ப முக்கியம்? மற்றவன் செஞ்சதை நம்ம செஞ்சதா என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஓவராக இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே செஞ்சே இருந்தால் கூட இது செய்யக்கூடாதியா. என் பாலிசி அதுதான். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் அப்போஸ்தல ஊழியத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இப்போ 11:30 ஆக போகுது. இன்னைக்கு அப்போஸ்தல ஊழியத்தோடு முடிச்சிடுறேன். இது அநேகமாக இன்னொரு 3-4 வாரம் போகும்னு நினைக்கிறேன். அப்போ அப்போஸ்தல ஊழியத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அங்கங்கே சபைகள் உருவாக்கப்படும் போது சபைகளுக்கு மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். The elders has to be appointed. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பதாக கூட ஒரு மிஷினரி ஊழியத்தில் இணைக்கப்பட்ட ஒரு சகோதரனோடு பேசிகிட்டு இருந்தேன். ஐயா, நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, போகிறீங்க, ஞானசாலெலாம் கொடுக்குறீங்க, ஜனங்களை ஆண்டவர்குள்ளே நடத்துகிறீங்க, நீங்கள் கொண்டு போயிட்டு அவங்கள தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள உபதேசத்தில் வளர்க்குறதுக்கு ஒரு சரியான ஒரு செட்டப்பை நீங்கள் இன்னும் உங்கள் ஊழியத்தில், மிஷினரி ஊழியத்தில் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு சபை இருக்கும் பாருங்க, அது என்ன உபதேசம், அந்த பாஸ்ட் உண்மையாக கர்த்தரால் அழைக்கப்பட்டவனா, ஆத்துமாக்களை ஒழுங்காக பார்த்துக்குவானா, ஒன்றுமே தெரியாது. அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு வந்துடுறது, விட்டுட்டு வந்துடுறது.
இது ஏதோ அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விடுற மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நான் பெற்றேனுங்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு உபாத்தியாயர்கள் எத்தனை பேர், டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் தகப்பன்மார் எத்தனை பேர் தான்? ஆமாம். ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் சாமர்த்தியம் உங்கள் திறமைங்க 1940-30 மாதிரி 12 பிள்ளை பெற்றுக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெற்று ஒன்று கொண்டு போய் பக்கத்து வீட்டில் விட்டு வருவீங்க. பெற்று போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு 10 மாதம் போதும். அதுக்கப்புறம் இருக்குது அதை வளர்த்து சீராட்டி குளிப்பாட்டி ஊட்டி வளர்த்து அதை ஒரு ஷேப்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே கண்ணு மொழியெல்லாம் பிதிங்கிடும் நமக்கு. நீ 12 பிள்ளையை பெற்றுட்டு ஒவ்வொன்றையும் கொண்டு போய் இந்த பக்கத்து வீட்டில் ஒன்று, இந்த எதிர் வீட்டில் ஒன்று, சித்தி வீட்டில் ஒன்று, சித்தப்பா வீட்டில் ஒன்று விட்டுட்டு வந்தேன்னா நீ நல்ல தகப்பனும் இல்லை, நல்ல தாயும் இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய நிலையில் பிள்ளைகளை பெறுகிறவன் கொண்டு போய் அனாத ஆசிரமம் மாதிரி இங்கே வச்சுக்கோ, சித்தி வீடு சித்தப்பா வீடு மாதிரி ஒவ்வொரு சபையில் விட்டுட்டு வந்தா நீ பட்ட பிரயாசத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் நம்ம பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் நம்மளோடய வைத்திருக்கிறோம்? ஏன் வைத்திருக்கிறோன்னா நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு. நம்ம பிள்ளைய வளர்க்க நமக்கு தான் தெரியும். அப்போது இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் தான். ஆனால் ஞானம் உள்ளவனா நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாலும் அந்த பிள்ளைகளை எப்படி கிறிஸ்துவுக்களை வளர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான தகப்பத்துவத்தினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே தேவைப்படுகிறது. அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபைகள் தோறும் மூப்பர்களை என்ன செய்ய உண்டாக்கு. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? தீத்து 1வது அதிகாரத்தின் 5வது வசனம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை எங்க விட்டு வந்தேன்? கிரேத்தா தீவில். ஆனால் ஏன்னா அந்த கிரேத்தா தீவு ஒரு சிக்கலான ஊர். அது ஓயா பொய்யர் பெருவயிற்று சோம்பேறிகள், ஒன்றும் செய்ய மாட்டான். சோறாக்கி போட்டிங்கன்னா சட்டிக்கிட்டே தின்னுவான். ஏன்னா அந்த தீவு அந்த மாதிரி தீவு. அது மெடிட்டரேனியன் தண்ணிக்குள்ளே இருக்குது ஒரு சின்ன தீவு கிரேத்தா தீவு. அந்த தீவாருக்கு 2 விதமான கெட்ட புத்தி இருக்குது. ஒன்று பெருவயிற்று சோம்பேறிகள், சாப்பிட்டு உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓயா பொய்யர் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான இடத்துல தீத்துவை கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். அங்கேயும் ஊழியம் செஞ்சுருக்கிறார் பவுல். சொல்கிறாரு, நான் ஓரளவு ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் தீத்து, இப்போ நீ என்ன பண்ணு, அந்த சபைகள் தோறும் ஒவ்வொரு பட்டணங்களுக்கு போய் யாரை ஏற்படுத்துன்றாரு? அப்பாயின்ட் பண்ணி மூப்பர்களை ஏற்படுத்த. ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இங்கே வரோம், தொடர்ந்து அந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்த யார் தேவை? மூப்பர் தேவை. ஸோ எவ்ரி சர்ச் நீட்ஸ் சம் எல்டர்ஸ் டு டீச் த சிஸ்டமேட்டிக் டீச்சிங் of the doctrine of Jesus Christ. அப்போ தகப்பனாருடைய ஊழியத்தில் நான் பார்த்தது என்னென்னா, நிறைய பேரை பிரசங்கிக்கிறதுக்கு பயிற்றுவிப்பார். ஐயோ, சில பிரசங்கத்தெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சனிக்கிழமை வரைக்கும் தூங்கிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை இப்போ ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நர்வஸோடு வந்து இந்த வசனத்தை அங்கே சொல்லி அந்த வசனத்தை எங்கே சொல்லி, சரக்கு இருந்ததுன்னா என்ன செய்யும்? ஃப்ளோவில் தானாக வரும். உனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லைன்னா உனக்கு எதுக்கு சர்ச்சுன்னு கேட்குறேன் நான். இன்றைக்கி நிறையா சபைகள் இந்த பரோட்டா கடைக்கு மாஸ்டர் மாதிரி என்ன பண்ணுறதுன்னா வாரம் ஒரு பிரசங்கியார். பிள்ளைக்கு வௌத்தால தான் போவோம். நீ தகப்பனாக இருக்கிற நீ என்ன பண்ணுற? நீ உனக்கு சபைக்கு எந்திரிச்சு பிரசங்கிக்க பண்ண தெரியலன்னா உனக்கு எதுக்கு சபைன்னு கேட்குறேன் நான். பேசாம போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெறும் சுவிசேஷம் அறிவிச்சு ஜனங்களை ஆதாயப்படுத்திட்டு போ. நான் சொல்றது சில இடத்துல கடினமா இருக்கும். நான் சபைகளில் போய் பார்க்குறேன், வேதனையா இருக்குது. ஒரு வசனத்தை எடுத்து ஒரு சீரா 4 வார்த்தை சொல்லி பிரசங்கிக்க கூறு இல்லை. நடுவில் ஒரு 2 பாட்டு, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென், முடிஞ்சு போச்சு. உன்னை பாட்டு பாட மேடையில் விட்டாங்களா? பிரசங்கம் பண்ண மேடையில் விட்டாங்களா? வேதத்தை வாசிக்க வேணாமா?
வசனத்தை முறைப்படி படிக்க வேணாமா? நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது இயேசுனுடைய சமூகத்தில் ஒரு மாணாக்கனா என் முழங்காலை படி இருக்கிறேன். ஐ எம் லேர்னிங் த பைபிள். 34 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டேங்கிறத தலகணமே எனக்கு கிடையாதுங்க. இன்னும் நான் படிக்கிற வசனத்தை டெய்லி படிக்கிறேன், மணிக்கணக்காக படிக்கிறேன். படிக்க தாங்க உள்ளேருந்து விஷயத்தை வெளியே கொண்டு வர முடியும். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, கண்காணியானவன் உபதேசிக்கிறவன், சபையை நடத்துகிறவனுக்கு போதக சமர்த்தனம் தேவை. இந்த பரோட்டா கடை மாஸ்டருங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு 10 செய்தியை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. இப்போ யூடியூப்ல வேற நிறைய வந்துச்சா, குறிப்பு எடுத்து வச்சுக்கிடுவான். இங்கே பண்ணதை கும்பனாஞ்சாவூரில் பேசுனதை புருஷவாக்கத்தில் பேச வேண்டியது, புருஷவாக்கத்தில் பேச வேண்டியது கும்பகோணத்தில் பேச வேண்டியது, கும்பகோணத்தில் பேசுனதை தஞ்சாவூரில் பேச வேண்டியது. இந்த 10 செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு வருஷத்தை ஒப்பேத்துவான். அந்த சபையில் இருக்கிற போதகர் அடக்காக்கும் கோழி மாதிரி மூலையிலே உட்காந்துருப்பார். பாஸ்டர், வெள்ளிக்கிழமை ஒரு ஃபோனு, ஃப்ரீயாக இருக்கீங்களா? அவன் யாரும் கூப்பிடுவாங்கன்னு தான் அவன் காத்திருக்கான். சொல்லுங்க பாஸ்டர், இந்த சண்டே அப்படி ஒரு செய்தி கொடுத்துட்டு போயிருங்க. அது செய்தி கொடுத்துட்டு போயிருங்க. அவர் வருவார், ஒரு செய்தி கொண்டு வருவார். அதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். பண்ணிவிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு ஜோம் பண்ணிவிட்டு ஒரு 500 ரூபா காணிக்கை கொடுத்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவார். ஒரு போதகனாக இருக்கிற உனக்கு என்ன பொறுப்பு இருக்குது சபைக்கு? உனக்கு எதுக்கு ஒரு சபை? உனக்கு எதுக்கு ஒரு ஆத்மா? உனக்கு எதுக்கு ஒரு மந்த? வெக்கமா இல்லை? இந்த வார்த்தை கேட்டதுக்காக கொஞ்சமாக சொரணை வரட்டும் உங்களுக்குலாம். எந்திரிச்சு வேதத்தை வாசிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சபையிலலாம் பீரியாடிக்கலாக அந்த ஆளுங்களை ரொட்டேஷன் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. பிரசங்கமே பண்ணுறது கிடையாது. மனசு வெதும்பி சொல்கிறேன், ஒரு சபையை நடத்துகிறவன் அன்பாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், எல்லாம் செய்யணும். ஆஃப் த ஸ்டேஜ் நிறைய வேலை இருக்குது, அது வேறங்க. ஆனால் இங்கே நின்னா கர்த்தருடைய வசனத்தை சரியாக ஜனங்களுக்கு போதிக்கணும். அந்த போதனை தான் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நிலைப்படுத்தும். யுவர் கிறிஸ்டியன் லைஃப் வில் பி எஸ்டாப்ளிஷ்டு ப்ராப்பர்லி. சும்மா இங்கே கதை பேசக்கூடாது, இங்கே கதை உதப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், உன்னை கிரேத்தா தீவில் விட்டுருக்கிறேன், தயவுசெய்து சபைக்கு நல்ல நல்ல மூப்பர்களை ஏற்படுத்து. ஆனால் மூப்பனானவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அடுத்தது, உன் குற்றம் சாட்டப்படாதவனும், 4 மனைவியுடைய புருஷனா இருக்குது, ஒரே மனைவியுடைய புருஷனும், சரக்கு போடாதவனும், குடியாதவனும், அடியாதவனும், சண்டை பண்ணுகிறவனா இராதவனும், போதக சமர்த்தனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனும், அதிகாரத்தை இருமாப்பாய். இவ்வளோ மேட்ரு இருக்குது. அது 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 ஒரு தனி டாபிக், அது தனியாக பேசுறது. இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்ட சபைகளை ஆளுக்கு இருக்கும்போது தான் சபை நல்லா இருக்குங்க. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நல்ல மனுஷரை நீ தெரிந்து கொள். ஒருவேளை மூப்பர்கிட்ட ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறேன், நான் வரேன், விசாரிக்கிறேன் எல்லாத்தையும். ஆனால் அந்த தப்பை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை சாட்சி வேணும்? 2-3 சாட்சி வேணும். வேதம் எவ்வளோ அற்புதமான ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு சபைகள் எல்லாம் ஆத்துமாக்களை பணம் பார்க்கிற ஒரு கமாடிட்டியாய் மாற்றி இருக்கிறார்கள். வேதனையா இருக்குதுயா. ஐயா, நீ ஆடை வளர்க்குற, மாட்டையும் வளர்க்குற, பாலை நல்லா கறக்கிற, குடி, தப்பு இல்லை. ஆனால் தீனி போட்டால் தானே பால் கறக்கும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீ லேண்டு வாங்குற அளவுக்கு உனக்கு ஃப்ளரிஷ்மெண்ட்டை கொடுக்கும் ஆடுகள். தப்பு இல்லை. போரடிக்கிற மாட்டை என்ன செய்யாக? வாய்க்கட்டாக. பலிபீடத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் ஆசாரியனுக்கு என்ன இருக்குதுங்க? பங்கு இருக்கிறது என்பதை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். தப்பே கிடையாது. வர்ற காணிக்கையில நீ நல்லா இருந்து சந்தோஷமா இரு, ஊழியம் செய்யற, கஷ்டப்பாடுபடுற. பட் வாட் கைண்ட் ஆஃப் எஃபர்ட் யூ புட் ஃபார் த சோல்ஸ்?
இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மார் வந்து சோஷியல் ஒர்க்கராக மாறிட்டாங்க. எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர், விசுவாசிங்க எல்லாருக்கிட்டையும் கரண்ட் பில்லு கார்டு வாங்கி வச்சுக்குவார். அந்த வாரம் ஆச்சுன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக போய் கரண்ட் பில்லாம் கட்டிட்டு வந்துடுவார். சரி, ஏதோ ஒரு நன்மை செய்கிறாரு, அதெல்லாம் ஓகே, ரைட்டு. பட் வசனத்தை பிரசங்கிக்கணுமே, அறிவுரை சொல்லணுமே, புத்திமதி சொல்லணுமே, அந்த ஜனங்களை சரியான வழியில் நடத்தணுமே, அதுக்கு என்ன எஃபர்ட்டு? ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாங்கன்னா உடனே போய் நிற்பார். பிரசவ வலி வந்துருச்சுன்னா அங்கே போய் ராத்திரியில் நிற்பார். இன்னைக்கு எல்லாம் சோஷியல் ஒர்க் செய்கிறாங்க. பட் ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணுற? ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ரீட் யோர் பைபிள், ப்ரே எவ்ரிடே. தினமும் வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு. சண்டே ஸ்கூலில் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த பாட்டு. வேதம் வாசி, தினமும் ஜெபி. இப்போ வேதத்தை வாசிக்க வேணாமா? வாசித்தால்தான் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றிருந்தாதான் அதை ஜனங்களிடத்தில் நாம் கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? சேர்க்க முடியும். அப்போது ஒரு ஊழியக்கார சும்மா வெறும் சோஷியல் ஒர்க்கர் மாதிரி எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாரு, முந்தி மாதிரி எனக்கு உட்காந்து பைபிள் படிக்க டைமே இல்லை பிரதர், பெருசாக வேலையை விட்டுரு, உனக்கு தேவையே இல்லைங்கிற சர்ச்சு. ஒரு ஊழியக்காரங்கிட்ட அடிக்கடி சொல்ல, ஐ நெவர் கிவ் மை ப்ரைவசி டு எனி ஒன். என்னுடைய தேவனோடு நான் கொண்டிருக்கிற என்னுடைய தனித்துவமான நேரத்தை நான் யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வேதத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்ண, அதுதான் நமக்கு தேவைங்க. போதக சமர்த்தனம் நமக்கு தேவை. அப்போஸ்தல ஊழியத்தில் ஈடுபடுகிறவன் போக வேண்டும், சீஷராக்க வேண்டும், ஞானசானம் கொடுக்க வேண்டும், உபதேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும், சபைகளை அவன் விஸ்தரிக்கிறவனாய் இருக்க வேண்டும், மூப்பர்களை ஏற்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அவனாலே ஊழியங்கள் என்ன செய்யணுங்க? வளரணும். இது ஒரு பெரிய ஒரு காரியம். இந்த காரியத்தை அன்னைக்கு செய்தாங்க. யார் செய்தா? அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். சபை என்பது ஒரு ஊழியக்காரனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது கர்த்தருடைய வீடு. ஆண்டவருடைய வீட்டை நம்ம கள்ளர் கோகை ஆக்கக்கூடாது, இதை வியாபார வீடு ஆக்கக்கூடாது. தேவருடைய வீட்டை தேவருடைய வீடாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனைகள் வரலாம், சின்ன சின்ன காரியங்கள் வரலாம், தீர்க்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. கிறிஸ்துவனுடைய அன்பும் அவருடைய பிரசன்னமும் நம்மக்கிட்ட இருக்கும்போது அங்கே சண்டைக்கு சச்சரவுக்கு என்னவே கிடையாதுங்க, இடமே இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விட்டு கொடுக்கும், எல்லாம் பண்ணும். விசுவாச, நம்பிக்கை, அன்பு, 3 நிலைத்திருக்கிறது. எதுதான் பெருசு? இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு உன்னத அழைப்புக்காக அழைத்திருக்கிறார். அந்த நிலையில் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்த வருகிற வாரங்களிலே மீதமுள்ள காரியங்களை நாம் தியானிப்போம். என்று கூடுதலான சமயம் எடுத்துக்கொண்டதற்காக நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். நாம் யாவரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். இந்த மத்தியான வேளையிலே நீ தந்த உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியம் எவ்விதமாய் ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு புரிதலை வசனத்தின் மூலமாய், ஊழியத்தினுடைய அனுபவத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட நீர் கிரியை செய்யும். உடைய வார்த்தையின் மூலம் வருகிற வெளிச்சம் எங்களுக்கு உண்டாக நீர் அருள் புரிவீராக. உடைய தயவுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே நீ தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி, நல்ல பாடல்களுக்காய் நன்றி, நல்ல சாட்சிகளுக்காய் நன்றி, நாங்கள் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட நல்ல விஷயங்களுக்காக நன்றி. தேவனுடைய தயவுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து கிரியை செய்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். கிருபைக்குள்ளே வைத்து காத்துக் கொள்வீராக. எல்லா கணம் துதி மகிமை உமக்கு ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.